உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம் என்பது மிக 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 இனிமையானதாக இருக்கிறது, நமக்கு தெளிவை தருவதாக இருக்கிறது. தினந்தோறும் நாம் அமுதத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அமுதம்ங்கிறது எங்கேயோ மேல் லோகத்தில் இருக்குது, தேவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாமும் வள்ளல் பெருமானுடைய பாட்டுக்கடலை கடைந்து கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் அதிலிருந்து அமுதம் பெற்று கொண்டிருக்கிறோங்கிறது எவ்வளோ சிறப்பு இல்லை. நமக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கின்ற அமுதம் இது. நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற அந்த சிந்தனைகள் என்பது நம்மை மிக எளிமையான வாழ்க்கையில், மிக தெளிவான வாழ்க்கையில், மிக அற்புதமான சிந்தனையோடு கூடிய வாழ்க்கையில் பொருத்தி கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை. எனவே நாமும் தேவர்களாகி நிற்கிறோம் அமுதத்தை அருந்துவதால், வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற சித்தர் அமுதத்தை அருந்துவதால் அப்படிங்கிற தெளிவோட இனிமேலும் பயணிப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் ஒன்று. அதில் பொதுவாக அந்த காலத்துலலாம் சங்கு ஊதுவாங்க தெரியுமா, வெற்றி சங்கு ஊதுவார்கள். மன்னர்கள்லாம் போருக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது அந்த தேசத்து மன்னனை தோற்கடித்து விட்டு அவர்களோடு அந்த தேசத்து மன்னர், அவர்களுடைய மந்திரிமார்கள், அவர்களுடைய மக்கள் எல்லாரையும் அடிமைகளாக இழுத்து வருவார்கள். அப்போ தன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டு வெற்றி சங்கு ஊதுவார்கள். அப்படியாக வெற்றி சங்கு ஊதி தான் ஜெயித்து விட்டோம் என்று தகவலை இந்த உலகுக்கு பறைசாற்றவர்கள்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம்ல. இப்போ வர்ற அந்த மன்னர்கள் பற்றிய திரைப்படங்களில் கூட இதெல்லாம் பார்க்குறோம். அப்படியான ஒரு வெற்றி சங்கை நம்முடைய வள்ளல் பிரானும் ஊதுகிறார். அப்போ கேட்கலாம், வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில் மன்னராட்சியாக இருந்தது இல்லையே, அப்போ ஏதுங்க வெற்றி சங்கு அப்படின்னு. ஆனால் வள்ளல் பிரான் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி சங்கை ஊதி காட்டுகிறார். காரணம், அவர் வெற்றி பெற்று நிற்கிறார். எதில் வெற்றி பெற்றார்? தன்னுடைய உணர்வுகளை அடக்குவதில், தன்னுடைய சிந்தையை தெளிவுபடுத்துவதில், தன்னுடைய தத்துவங்களை கூர்மையாக்கி கொண்டதில், மக்களை நேசிப்பதில் வெற்றி பெற்று நிற்கிறார்ங்கிறதுனால வள்ளல் பிரான் சங்கு ஊதி அந்த வெற்றி களிப்பை நமக்கு சொல்றார். பாருங்களேன். என் உயிர் காத்தான் என்று ஊது ஊது சங்கே, இன்பம் பலித்ததென்று ஊதூது சங்கே, பொன்னுரு தந்தான் என்று ஊதூது சங்கே, பொற்சபை அப்பன் என்று ஊதூது சங்கே, சிவமாக்கி கொண்டான் என்று ஊதூது சங்கே, சிற்றம்பலத்தான் என்று ஊதூது சங்கே, நவனோ கழித்தான் என்று ஊதூது சங்கே, நான் அவன் ஆனேன் என்று ஊதூது சங்கே. ஊதூது சங்கே என்கின்ற அந்த பகுதியில் 5273வது பாடலா வள்ளல் பெருமான் இதை கொடுக்கிறார். அவருக்குள் நடந்த மாற்றங்கள் என்ன, அதுதானே மிக முக்கியம். அவர் மனசு தங்கம் மாதிரிப்பா, பொன் போல மனசு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதயம் என்ன தங்கத்தில் மாறிடுச்சா, தங்க கட்டியாக மாறிடுச்சா? அப்படி தங்க கட்டியாக மாறிடுச்சுன்னா அந்த மனுஷனால் சுவாசிக்க முடியுமா? இதயம் இயங்குமா? இதயத்தின் மூலமாக ரத்தம் சுத்திகரித்து உடம்புக்கெல்லாம் அனுப்ப முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? இதயம் அதே சதையோடு தான் இருக்கிறது, அதே இரத்த நாளத்தோடு தான் இருக்கிறது. ஆனால் அந்த இதயம் என்பது தங்கம் போல் மாறி நிற்கின்ற அந்த தவறுகளற்ற தன்மை, தூசுகளற்ற தன்மை, அந்த பொன்மையோடு இருக்கிறது என்று அர்த்தம். அதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறாரு. தானும் தங்கமாகி நிற்கிறாராம். அவ்வளவு தூரம் புடம்போடப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருப்பதாக உணர்கிறார். எவ்வளோ சுகமான நிலையில் அது. எனக்கு அப்படியே புடம்போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க என்னையே. அப்படின்னா என்னிடம் எந்த கசடும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை, என்னுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது, பொன்னை போல் ஒளிர்வதாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை தெளிவாக இருக்கிறது, பொன்னை போல் ஒளிர்வதாக இருக்கிறது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் இந்த பாட்டில். ஒவ்வொரு வரியாக பயணிக்கலாமா? என் உயிர் காத்தான் என்று ஊதூது சங்கே, இன்பம் பலித்ததென்று ஊதூது சங்கே. நாம் எல்லாரும் எனக்கு எப்போங்க இது பலிதமாகும், இது எப்போ நடக்கும், எப்போ இது பலிக்கும் அப்படின்லாம் போய் பலர்கிட்டையும் கேட்போம். அவங்களும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இது உனக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இந்த நேரத்தில் அது சரியாகும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பலிக்குமாங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் இன்பம் பலித்திருக்கு நம்முடைய வள்ளல் பிரானுக்கு. எப்படி என்றால், அவர் யார்கிட்டையும் போய் ஜாதக கட்டத்தை எல்லாம் காட்டலை, எனக்கு இது எப்போங்க நடக்கும் அப்படின்னு மற்றவர்களுடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கவில்லை. தனக்குத்தானே அவர் அந்த பொன் போல மாறுகின்ற மாற்றத்தை, ரசாயன வித்தையை செய்து கொண்டார். அதுதான் மிக முக்கியம். நம்ம யார்கிட்டையும் போய் ஏங்கி நின்று கையேந்தி நின்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய மனதளவில் நாமே செய்ய வேண்டியது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாடல் தான் வள்ளல் பிரானோட இந்த பாடல்.
திரும்ப அவரோட வார்த்தையை பாருங்களேன். என் உயிர் காத்தான் என்று ஊதூது சங்கே, இன்பம் பலித்ததென்று ஊதூது சங்கே. ஏன் உயிரை காத்தான்னு சொல்றாரு? அது யார் வந்து காத்தாங்களா? அவருக்கு என்ன கவசமாக நின்னாங்களா? இல்லை இப்போ கருப்பு சட்டை வீரர்கள்னு வராங்கல்ல, பவுன்சர்ஸ் அப்படியெல்லாம், அவங்கெல்லாம் வந்து நின்று வள்ளல் பிரானோட உயிரை காத்தாங்களான்னா அப்படி இல்லை. வாழும்போதே நாம் நற்சிந்தனைகளோடு அறத்தோடு விழுமியத்தோடு வாழத் துவங்கினோம் என்றால் அதுதான் உயிர் காக்கும் மருந்து, அதுதான் உயிர் காக்கும் கவசம், அதுதான் உயிர் காக்கும் வீரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வேறு விதமான தவறான பாதைகளில் போயிட்டா அது உயிர் காக்காத நிலை. ஆனால் வள்ளல் பிரான் இப்படியாக சன்மார்க்கத்தில் வந்ததால் அது உயிர் காக்கும் நிலை என்று சொல்கிறார். அதன் மூலமாக அவருக்கு இன்பம் பலித்ததான், இன்பம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்த 2 வரி பாருங்க. பொன்னுரு தந்தான் என்று ஊதூது சங்கே, பொற்சபை அப்பன் என்று ஊதூது சங்கே. இதுதான் நம்ம சொன்னது. பொன்னுரு தந்தான்னா அவர் தன்னைத்தானே புடம் போட்டுக்கிட்டாரா? அது 16 கேரட்டா, 18 கேரட்டா, 22 கேரட்டா, அல்லது ரோஸ் கோல்டா? இப்படியெல்லாம் கேட்கணும்னு தோணுது இல்லை? அப்படி இல்லை. பொன்னுரு என்று சொல்லும்போது அது புடம்போடப்பட்ட மனசு, அதில் கசடே இல்லை, அப்படி ஒரு நிலையை எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க. சிவமாக்கி கொண்டான் என்று ஊதூது சங்கே, சிற்றம்பலத்தான் என்று ஊதூது சங்கே. சிவனாக்கி கொண்டான் என்று சொல்லவில்லை. அதுதான் வள்ளல் பிரானோட சிறப்பு. சிவம் என்று சொல்லும்போது என்னை அன்புருவாக மாற்றிவிட்டான், சிற்றம்பலத்தான் என்று சொல்கிறார். நடராஜனின் அந்த அம்பலம், அந்த பொன்னம்பலத்திலிருந்து விரட்டப்பட்ட நம்முடைய வள்ளல் பிரான் தன் மனசுக்குள் சிற்றம்பலத்தை உருவாக்கி கொண்டார். அந்த சிற்றம்பலம் இவரை சிவமாக மாற்றி இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்த 2 வரி. நவனோ கழித்தான் என்று ஊதூது சங்கே, நான் அவன் ஆனேன் என்று ஊதூது சங்கே. நவனோ கழித்தான் அப்படின்னா நவம் என்றால் புதுமைன்னு அர்த்தம். தினம் 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 புதுமையாக அப்படின்னா தினம் தினம் அன்பை செலுத்தும் போது நாம் புத்துணர்ச்சி பெறுகிறோம். அந்த அன்பு புதிதாக 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 பிறப்பெடுக்கிறது. ஏனென்றால் நம்மிடம் எந்த விதமான கசடும் இல்லை. நான் அவன் ஆனேன் என்று வேற சொல்றாரு. அன்பே சிவமாக நான் உருவாகி நிற்கிறேன், சிவமே அன்பாக நான் உருமாறி நிற்கிறேன். என்னிடம் இருப்பது அன்பு என்கின்ற 10 மாற்று தங்கம். நான் என் மனசாக வைத்திருப்பது, என் மனசுக்குள் வைத்திருப்பது, என் மனசெல்லாம் வைத்திருப்பது அன்பு சிவம் என்கின்ற 10 மாற்று தங்கம் என்று மிக அற்புதமான ஒரு உணர்வை இந்த பாடல் வரிகளில் நமக்கு கடத்தி இருக்கிறார். நாமும் தங்கமாகலாமே, அது என்ன கஷ்டமா? அப்போ நாம் எதை தொட்டாலும் மிடாஸ் டச் மாதிரி தங்கமாக மாறும். நம்முடைய கரங்களால் எதை எடுத்து கொடுத்தாலும் பொற்கரங்களால் எடுத்து கொடுப்பதாக மாறும். அதன் மூலம் பலருடைய வாழ்வு செழிக்கும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வை செழிக்க வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.